ஓம் குருவே துணை. ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம. சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். போன மாதம் கார்த்திகை தீபத்துக்கும் பௌர்ணமிக்கும் 2 நாள் அன்னதானம் கொடுத்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த தடவை மார்கழி பௌர்ணமி. மார்கழி என்றாலே ரொம்ப சிறந்த மாதம். இந்த மார்கழியில் இருக்கிற பௌர்ணமி ரொம்ப விசேஷமான தினம். நம்ம மேக்சிமமாக பார்த்திங்கன்னா எல்லாருமே மார்கழியில் நான்வெஜ்ஜை அதிகமாக எடுத்துக்க மாட்டோம். அந்த மாதிரி மாதங்கள், ஏன்னா கடவுளுக்கு உகந்த மாதம் சொல்லுவோம். அதனால் இந்த நாளில் 13/1/2025 அன்று, அதாவது மார்கழி 29 அன்னைக்கு இந்த பௌர்ணமி நடக்குது, திங்கக்கிழமை. அதாவது காலையில் 25-21 அடுத்த நாள் 4-29 வரைக்கும் நடக்க போகுது. இந்த பௌர்ணமியில் சித்தர்கள் மகான்களுடைய காட்சி கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாளில் ஜீவகாருண்யம் செய்வது மிக மிக உத்தேசம். இந்த உத்தேசமான நேரத்தில் நம்ம அன்னதானம் கொடுக்குற ஒவ்வொருவரும் நிறைய கொடுத்து அன்னதானத்தினால பெருஞ்செல்வத்தை பெறணும், பெரும் பாக்கியத்தை பெறணும், தொழிலை வளர்த்திக்கணும், சகல சம்பத்துலேயும் நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றி ஆகணும்னு அந்த திருச்செந்தூர் முருகனை வேண்டிக்கிட்டு உங்களுக்கு ஒரு வாழ்த்து போடுறேன். கட்டாயமாக எல்லோரும் இந்த அன்னதானத்தை தொடர்ந்து பண்ணுங்கள், மிகப்பெரிய மாற்றம் அடையலாம். ஓம் குருவே துணை. பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு 16 பெற்று பேர்மம் பெற்று தொழில் வளம், மனவளம், கல்வி வளம், தானிய வளம், சகல சம்பத்து பெற்று பேரானந்தம், பேராற்றல், உடல் ஆரோக்கியம், ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்கி பொன்னும் பொருள் தினை அனைத்தும் பெற்று குழந்தைகள் கல்வியில் மேம்பட்டு மனைவி மகாலட்சுமி கடத்துடன் நீங்களும் செய்யும் தொழில் வியாபாரம் புகழ் பெற்று சிறப்பாக வாழ இயற்கையோடு இயற்கையாக இணைந்து இறையாற்றலோடு கலந்து திருச்செந்தூர் முருகனுடைய அற்பட்டு ஸ்ரீ ஆண்டாளுடைய கருணை பெற்று வாழ வாழ்த்தி வணங்குகின்றேன். கோடான கோடி நன்றி. நம சிவாய. சிவாய நம. சர்வமங்கலம் உண்டாகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றி. நம சிவாய. நன்றிங்கய்யா.